So closure property true, commutative property true. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படினா associative property தான் பார்க்க போறோம். Associative property பார்க்க போறோம். Associative property நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். A * B * C is equal to A * B * C. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நானா ABC க்கு ஒரு மூணு வேல்யூ வந்து அஸ்யூம் பண்ணிக்க போறேன். நானா ABC க்கு ஒரு மூணு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்க போறேன். 2, B is equal to 3, C is equal to -5 அப்படின்ற மாதிரி ஒரு மூணு வேல்யூ வந்து நானா அஸ்யூம் பண்ணிக்க போறேன். சோ இந்த மூணு வேல்யூ வச்சு தான் நான் ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணவே போறேன். இந்த மூணு வேல்யூவை இந்த ஃபார்முலால ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்க போறேன். A * B * C அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் A * B * C அப்ளை பண்ண போறேன். A * B * C அப்படினா டைரக்ட்டா முதல்ல B * C வந்து எடுக்கிறேன். B ஓட வேல்யூ வந்து 3, C ஓட வேல்யூ வந்து -5. அப்ப 3 * -5 is equal to நல்லா வந்து கவனிங்க. இங்க A * B க்கு அவனே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். சோ நம்ம அந்த ஃபார்முலாவை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். A * B க்கு அவனே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். அந்த ஃபார்முலாவை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். A * B is equal to A + B divided by 2 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா கொடுத்திருக்கான். சோ நான் இப்போ இதுக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். So what I am going to do is 3 plus -5 divided by 2. 3 plus -5 divided by 2. So which implies 3 plus into minus அப்படினா மைனஸ் தான். So 3 minus 5 divided by 2 which is therefore is equal to -2 divided by 2 அப்படினா answer 1 -1. Answer -1. So நான் இப்போ திருப்பி என்ன பண்ண போறேன் அப்படினா A * B * C ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். B * C ஓட வேல்யூ வந்து -1 நமக்கு நல்லாவே தெரியும். So A ஓட வேல்யூ வந்து 2 * -1. திரும்பியும் சொல்றேன் B * C ஓட வேல்யூ வந்து -1. சோ நான் இது என்டையரா கண்டுபிடிக்க போறதுனால A * B * C போட போறேன். A ஓட வேல்யூ வந்து 2, B * C ஓட வேல்யூ வந்து -1. சோ 2 * -1 is equal to திருப்பி அதே ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். 2 plus of -1 divided by 2 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2 plus of -1 divided by 2 அப்படினா 1/2 தான் ஆன்சர். ஓகே. சோ A * B * C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா அடுத்த பார்ட் அதாவது A * B * C கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறேன். சோ இங்க A * B க்கு நான் கண்டுபிடிக்க போறேன். A * B க்கு நான் போட்டேன் அப்படினா 2 * 3 is equal to 2 plus 3 divided by 2 which is therefore is equal to answer வந்து 5/2 அப்படிங்கற மாதிரி வருது. இப்போ இதே இது நான் C ஓட டைரக்ட்டா இந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ண போறேன். that is equal to 5/2 * C ஓட வேல்யூ வந்து -5. 5/2 -5. so 5/2 plus -5 divided by 2 which is therefore equal to 5/2 -5 divided by 2. 5/2 minus 10 நம்ம எப்ப எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். so 5 minus 10 divided by 2 divided by 2. 5 minus 10 அப்படினா -5/2 divided by 2. அது நமக்கு இப்ப நம்ம ஜெனரலா வந்து ஒரு டிவைடுக்கு கீழ இன்னொரு டிவைட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இன்வெர்ஸ் பண்ணுவோம். so that is what I am going to do. -5/2 into 1/2 அப்படினா ஆன்சர் வந்து -5/4 னு வரும். ஆன்சர் வந்து -5/4 அப்படிங்கற மாதிரி வரும். இப்போ நீங்க பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஆன்சர் வந்து 1/2. செகண்ட் கிடைச்ச ஆன்சர் வந்து -5/4. ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஆன்சர் வந்து 1/2, செகண்ட் கிடைச்ச ஆன்சர் வந்து -5/4. 1/2 is not equal to -5/4. அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ கிடையாது. அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is not true. இது சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன். இப்போ செகண்ட் செஷன் பார்க்கணும் அப்படினா இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா, ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் செஷன்ல கண்டுபிடிக்கணும் அப்படினா இதுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கா, இன்வெர்ஸ் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம சம்ஸ் பண்றோம் அப்படினா அந்த சம்ஸ்ல ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் தான் இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் தான் இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். unless and until ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கல அப்படினா கண்டிப்பா இன்வெர்ஸ் எலிமெண்ட்டும் அங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கறத தெளிவா நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன்.
ஐடென்டிட்டி எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தோம். A asterisk E is equal to A. அதே மாதிரி A asterisk E is equal to E asterisk A is equal to A. A ஓட E மல்டிப்ளை பண்ணாலும் சரி, E ஓட A மல்டிப்ளை பண்ணாலும் சரி, நமக்கு ஆன்சர் A தான் வரும். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா முதல்ல ரெண்டு எலிமெண்ட் வச்சா அதாவது A ன்ற வேல்யூக்கு A ன்றதுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்து நானா ஐடென்டிட்டி எலிமெண்ட் வருதா இல்லையா அப்படினு டெஸ்ட் பண்ண போறேன். ஐடென்டிட்டி எலிமெண்ட்னாலே சேமா இருந்தா மட்டும் தான் அது வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டிஃபரண்டா இருந்துச்சு அப்படினா அதுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடையாது. சோ நான் A = 5 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். அதே மாதிரி A = 2/3 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். சோ முதல்ல 5 asterisk E is equal to 5 asterisk E is equal to 5. 5 asterisk E is equal to 5. So which implies 5 plus E. நான் இந்த இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். அதாவது A plus B divided by 2 ன்ற ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். A க்கு இடத்துல 5 இருக்கு, B க்கு இடத்துல E இருக்கு. So ஆட்டோமேட்டிக்கா 5 plus E divided by 2 is equal to 5, which implies 5 plus E is equal to 5 2s are 10 அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். 5 2s are 10. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகும். சோ எனக்கு வந்து 1 கிடைச்சிருக்கு. 1 வந்து E is equal to 5 அப்படிங்கற மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து நான் A is equal to 2/3 அப்படிங்கறத அப்ளை பண்ண போறேன். A is equal to 2/3 அப்ளை பண்ணேன் அப்படினா 2/3 asterisk E is equal to 2/3 plus E divided by 2 is equal to 2/3. So 2/3 plus E இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படினா 4/3 அப்படினு சொல்லலாம். So E is equal to 4/3. இந்த 2/3 இங்க பிளஸ்ல இருக்கு, ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மைனஸ்ல மாறிடும். So -2/3. E is equal to 2/3 தான் ஆன்சர். இப்போ இங்க பாருங்க, நானா ரெண்டு வேல்யூ எடுத்திருக்கேன். A = 5 ன்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். A = 2/3 ன்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். A = 5 க்கு ஆன்சர் E = 5 வந்துச்சு. A = 2/3 எடுத்தேன். நான் அதுக்கு ஆன்சர் வந்து E = 2/3 வரும். சோ ஜெனரல் ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து நம்ம என்ன இது எடுத்தாலும் ஆன்சர் வந்து சேமா தான் வரணும். ஆனா இங்க டிஃபர் ஆகிறதுனால இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படினா therefore inverse does not exist. Thank you மக்களே.